தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. தனுசு லக்னத்திற்கு யோகம் செய்யும் மகாதசை. முதல்ல லக்னாதிபதி திசையை எடுத்துக்கலாம். அவரே நான் லக்ன 4 அதிபதியா இருக்கிறேன். குரு தசை, குரு தசை லக்னாதிபதி திசை இருந்தாலும் ஸ்தான பலத்தை இழந்திருந்தாருன்னா பெரும் பிரச்சனை. ஜாதகருக்கு எந்த பலனும் நல்ல முறையில் கிடைக்காது. அதே குரு தசையோடு குரு பகவானோடு ஸ்தான பலத்தை செவ்வாய் பகிர்ந்து கொள்கிறார், சூரியன் பகிர்ந்து கொள்கிறார். இது மிகப்பெரிய யோக தசை. அல்லது புதன், புதன் வந்து ஸ்தான பலம் குறைந்துதான் பகிர்ந்து கொள்ளணும். புதனை வந்து எக்ஸ்டென்ஷன், புதனை விட சனி. ஓகே, புதனை விட சனி. செவ்வாய் சூரியன் சனியோடு ஸ்தான பலத்தோட தொடர்பு கொள்றார் குருன்னா அந்த தசை யோக தசை. இயல்பாக குரு தனித்து வலுத்து நடத்தினாலும் யோக தசை. செவ்வாய் சூரிய தனி தொடர்புகள்ல பெரும் யோகையாக குரு தசையை மாற்றம். இப்ப சனி தசை யோகம் பண்ணணும். 2, 3 அதிபதி. சனி தனித்து ஒழுக்க கூடாது. அப்ப தனுசு லக்னக்காரருக்கு சனி தசை யோகம் பண்ணணும்னா எப்படி இருக்கணும்? சனி தசை யோகம் பண்ணணும். இங்கு ஆதிபத்திய ரீதியிலே புதன் மற்றும் செவ்வாயினுடைய ஸ்தான பலம் பகிர்ந்து தொடர்பு கொள்வது. கூடுதலாக சூரியன், இங்க ஏன் நம்ம சூரியனை எடுத்துக்கிறோம்? சூரியனை விட குரு முதன்மை. ஆமா, சனி தசை யோகம் பண்ணா குரு. என ஜாதகருக்கு பொது நலத்திலிருந்து சுயநலமாக அதாவது குடும்பம் என்ன வர்றது. புதன் செவ்வாய் குரு இந்த 3 கிரகங்கள் ஸ்தான பலத்தை பெற்று சனியோட தொடர்பு கொள்வது. சனியே ஸ்தான பலம் பெற்றாலும் புதன் செவ்வாய் குரு வலுப்பெறுவது சனி தசையை யோகம் பண்ண செய்ய வைக்கும் தனுசு லக்னத்திற்கு. அப்ப சனி தசை யோக தசையாக மாறும். 5, 12 அதிபதியான செவ்வாய் தசை, செவ்வாய் தசை. செவ்வாய் மறையக்கூடாது, செவ்வாய் ஸ்தான பலத்தை இழக்கக்கூடாது. மறைவது ஓகே, ஸ்தான பலத்தை இழந்தா யோகம் செய்யாது. செவ்வாய் தசை அவயோகம், அதிர்ஷ்டாதிபதியினால் செவ்வாய் தசை அவயோகம் பண்ணிடும். ஆனா இந்த செவ்வாயோட சூரியனுடைய தொடர்பு இருக்கு. இந்த செவ்வாயோட ஆதிபத்திய ரீதியில குருவோனுடைய தொடர்பு இருக்கு. சந்திர தொடர்பு இருக்கு. நன்மை. ஏன்னா 12 அதிபதின்றதுனால சூரியன் குரு சந்திரன் இந்த கிரகங்கள் ஸ்தான பலத்தை பெற்று செவ்வாயோட தொடர்பு கொண்டா செவ்வாய் தசை யோகம். அல்லது செவ்வாயை தனித்து வலுத்து இருந்தாலும் செவ்வாய் தசை யோகமாக அமைந்துவிடும். அது போல முழு அவயோகின்னு சொல்லக்கூடிய 6, 11 அதிபதியான சுக்கிர தசையை போய் யோகம் பண்ணும். எப்படி பார்த்தாலும் தனுசு லக்னக்காரரா இருந்தாலும் சுக்கிர தசை அனுபவிக்கணும்ல ராசியின் அடிப்படையில. அப்ப இந்த சுக்கிர தசை நன்மை பண்ணணும். சூட்சமம் என்ன? சுக்கிரன் தனித்து வலுக்க கூடாது. தனித்து வலுத்து இருந்தால் தனுசு லக்னக்காரரா அந்த 20 வருஷத்துல மிகப்பெரிய சிரமத்தை கொடுத்து விடும். ஆனால் இந்த சுக்கிர தசையிலே சனியோட ஆதிபத்திய தொடர்பு, செவ்வாயோட ஆதிபத்திய தொடர்பு இருப்பது, சூரியனோட ஆதிபத்திய தொடர்பு. சனி செவ்வாய் சூரியன் இந்த 3 கிரகங்கள் வலுத்து சுக்கிரன் தொடர்பு கொள்வது, அல்லது சுக்கிரே வலுத்தாலும் அங்க சனி செவ்வாய் சூரியன் தொடர்புடைய இருப்பது மிகப்பெரிய யோகத்தை செய்யும். சுக்கிர தசை அப்ப பெரும் யோக தசை. தனுசு லக்னக்காரரே சுக்கிர தசையில் பெரும் அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பார். 7, 10 அதிபத்தியம். புதன் தசை பிரயோகம். புதன் தசை எப்பொழுது யோகம்? இந்த புதன் தசை யோக தசையா மாத்திரம். தனித்து வலுக்க கூடாது. ஏனென்றால் உபயாதிபத்தி என்றது தனித்து வலுக்கிறது சிறந்ததில்ல. ஆனா கூடுதலாக சனி ஸ்தான பலத்தை பெறுவது. சுக்கிரன் வேண்டாம். ஆதிபத்திய ரீதியில இப்போ வேலை கிடைக்கும், நல்ல வேலை, நல்ல பணம் பொருளாதாரம் கிடைக்கும். இருந்தாலும் சிரமத்தை கொடுத்துரும். சனி சூரியன் மற்றும் கூடுதலாக குரு ஸ்தான பலம். சனி சூரியன் கூடுதலாக குரு ஸ்தான பலத்தை பெற்று புதன் தொடர்பு கொள்ளணும். குரு சூரியன் சனி இந்த 3 ஏதாவது உலகத்துக்கு அதிக ஸ்தான பலம், புதன் குறைந்த ஸ்தான பலம்னா அப்போ புதன் தசை யோக தசை. அப்போ புதன் தசை யோக தசை. புதன் தசையில பெரும் அதிர்ஷ்டத்தை தனுசு லக்னக்காரர் அனுபவிப்பார். 8ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சந்திர தசை மறைவு ஆதிபத்தியம். மறைவு ஆதிபத்தியம் பெற்றா கொஞ்சம் விபத்துகள் இருக்கும். தனித்து சந்திரன் இருக்க கூடாது. கூடுதலாக குரு ஸ்தான பலத்தை பெறுவது, செவ்வாய் ஸ்தான பலத்தை பெறுவது, சூரியன் ஸ்தான பலத்தை பெறுவது யோகம். குரு செவ்வாய் சூரியன் இதில் ஏதேனும் ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பெற்று அங்கு சந்திரன் தொடர்பு கொண்டால் அந்த சந்திரன் யோக தசையாக செயல்படுவார். தனுசு லக்னத்திற்கு யோகத்தை செய்வார். 9ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சூரிய தசை தனித்து வலுக்கலாம். சூரிய தசை தனித்து வலுக்கலாம். ஆனா காரகோபாவக நாஸ்தின்ற விதியில 9ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை சூரியன் பெற்று தனித்து வலுத்தாருன்னா தந்தையை பாதிக்கும். தனித்து வலுப்பதுல தந்தை மட்டும் பாதிக்கும். ஆனா ஜாதகருக்கு ஆதிபத்திய அதிர்ஷ்டங்கள் உண்டு. இந்த சூரியனோடு குரு ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொள்வது, செவ்வாய் பகிர்ந்து கொள்வது, கூடுதலாக புதன் பகிர்ந்து கொள்வது யோகம். குரு செவ்வாய் சூரியன், குரு செவ்வாய் புதன் இந்த 3 கிரகங்கள் ஸ்தான பலம் பெற்று சூரியனோட தொடர்பு கொள்வதும் சூரிய தசை யோகம் பண்ணும். தனித்து வலுப்பதும் யோகம் பண்ணும். இதுதான் தனுசு லக்னத்திற்கான யோக தசை. எல்லா கிரகங்கள் இந்த கிரகங்கள் நான் சொன்ன நிலையில இருந்தா தனுசு லக்னக்காரருக்கு யோக தசை. அத்தனை தசைகளும்